டேய் தம்பி, இந்த கேட்டு கிட்ட நில்றா அப்படின்னாரு. இதான்டா ஷாருக் சார் வீடு, உன ஒரு போட்டோ எடுக்கிறேன்னு எடுத்தாரு. அப்படியே 13 வருஷம் கழிச்சு அதே கேட் நான் போகும்போது அப்படியே திறக்குது. ஆரம்பத்தில் கருப்பா இருக்கான்னு ரஜினி எப்படி ஒதுக்குனாங்களோ அதே மாதிரி தான் இவரையும் ஒதுக்குனாங்க. இவர் 1986 திருப்பரங்குன்றத்தில் பிறந்து சங்கர் சாரோட அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒர்க் பண்றாரு. அவர் கூட எந்திரன் மாதிரியான படங்கள் பண்ணிட்டு இருக்கும்போது எஸ்கேவை வச்சு முகப்புத்தகம் அப்படிங்கிற படத்தை ரிலீஸ் பண்றாரு. அதுக்கும் ரீச் கிடைக்குது. அதுக்கப்புறம் 2013 நயன்தாரா, ஆர்யா, ஜெய வச்சு ராஜா ராணிங்கிற படத்தை ரிலீஸ் பண்றாரு. இவரோட திறமையை பார்த்து விஜய் இவருக்கு வாய்ப்பு கொடுக்கறாரு. இவரும் அந்த வாய்ப்பை சரியா பயன்படுத்திக்கிறாரு. விஜயை வச்சு 3 படத்தை டைரக்ட் பண்ணி இது வரைக்கும் விஜயை எந்த டைரக்டரும் காட்டாத அளவுக்கு இவர் யூஸ் பண்ணிக்கிறாரு. ஆனா என்னதான் ஹிட் ஆனாலும் இவர் காப்பி பண்ணி படம் எடுக்கிறாருன்னு இவர் எல்லாரும் ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இவரோட பர்சனல் லைஃப்லயும் போய் இவரை ட்ரோல் பண்ணவும் செய்யறாங்க. ஆனா என்னதான் ட்ரோல் பண்ணாலும் இவர் எதை பத்தியும் கண்டுக்காம உங்க முன்னாடி நான் ஜெயிச்சு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாலிவுட்ல போய் ஷாருக் கானை வச்சு ஜவான்கிற படத்தை கொடுக்கறாரு. இது வரைக்கும் பாலிவுட்ல இப்படி ஒரு படத்தை பார்க்காத மக்கள் எல்லாருமே அட்லியை தலையில தூக்கி வச்சு கொண்டாட ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இது வரைக்கும் தமிழ்ல எந்த பெரிய டைரக்டரும் பண்ணாத 1000 கோடி கலெக்ஷனை முத இவர் மட்டும்தான் கொடுக்கறாரு. என்னதான் எனக்கு எதிராக ஹேட்ரட் பரப்பினாலும் நான் உங்க முன்னாடி ஜெயிச்சு காட்டுவேன்டான்னு சொல்லி வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரே ஆள் தான் இவர்.